உங்க கடையில வேலை செஞ்சா நீங்க அடிச்சிருவீங்களா? அடிச்சு வேலை வாங்குவீங்களா நீங்க? நீ வா, அவர் எதுக்கு நீ அவர் அடிச்ச? எதுக்கு நீ அப்படி அடிக்கலாமா? எல்லாரும் அடிக்கும். ஆமா, அதுக்காக அடிப்பீங்களா? சரி, எதுக்கு அடிச்சீங்க ஃபர்ஸ்ட்? எதுக்கு அடிச்சீங்க நீங்க? அவர் அடிச்சீங்க. எதுக்கு அடிச்சீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு அடிச்சீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க நீங்க? அடிச்சு எதுக்கு வேலை வாங்குறீங்க? எதுக்கு அடிச்சீங்க நீங்க அவரை? சரி, சாப்பாடு வைக்கலாம் அடிக்கலாமா? அடிக்கிறதுக்கு நீங்க யாருங்க? அடிக்கிறதுக்கு யாருங்க? நீங்க வாயில சொல்லணும். அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? விருந்தோம்பலா? இது பேர் என்ன சார்? இப்ப நீங்க அடிச்சீங்களா, அது பேர் என்ன? தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை டி நகரில் இயங்கி வரும் புதுக்கோட்டை செட்டிநாடு மெஸ் உணவகத்தில் அங்கு வேலை பார்த்த சர்வர் மீது உரிமையாளர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லதா, என்ன நடந்தது? முழு விவரம். சென்னை தியாகராயர் நகர் பகுதியில் புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ் என்ற தனி அந்த உணவு கடையானது இயங்கி வரக்கூடிய ஒரு நிலையில இன்றைய தினம் அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த கடை ஊழியரை அந்த கடையினுடைய உரிமையாளர் நேரத்திற்கு வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறவில்லை என்று கூறி சரமாரியாக அவர் தாக்கியிருக்கிறார். அவர் வாடிக்கையாளர்கள் முன்னிலையிலேயே அந்த கடை ஊழியரை தாக்கியது மட்டும் இல்லாம தனியா அருகே இருந்த ஒரு அறைக்கு அழைத்து சென்று அந்த அறையில் வைத்து அவரை தாக்கிய ஒரு நிலையில நாம் சுதாரித்துக் கொண்டு நமது செய்திக்குழு உடனே காட்சிகளை பதிவு செய்ய ஆரம்பித்தோம். அப்பொழுது பார்த்தோம்னா அந்த அறையிலிருந்து நாம் அந்த காட்சிகளை பதிவு செய்ய ஆரம்பித்த உடனேயே சுதாரித்துக் கொண்டு அந்த ஊழியர் அந்த அறையிலிருந்து வெளியே வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அடி வாங்கிய அந்த கடை ஊழியரும் கூட அழுது கொண்டே வெளியே வரக்கூடிய அந்த காட்சியானது நமக்கு அதுல பார்த்தோம்னாலே தெரியும். அழுது கொண்டு அவர் வெளியே வருகிறார். அந்த வகையில பார்த்தோம்னா தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி நீங்க தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்ற கேள்விகளை நாம கேட்ட பொழுது வாடிக்கையாளர்களுக்கு நேரத்திற்கு பரிமாறவில்லை, இது விருந்தோம்பல் என்றெல்லாம் கூட அவர் வாதம் செய்திருந்தார். கடையினுடைய உரிமையாளர் நம்மிடையே இத்தகைய ஒரு வாதம் செய்திருந்தார். அது மட்டும் கிடையாது, சுற்றி இருந்த வாடிக்கையாளர்களுக்கும் இது ஒரு முக சுளிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் முன்னிலையிலேயே அவரை போட்டு தாறுமாறாக அவர் அடித்த ஒரு நிலை அடித்ததாகவும் இது தங்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்தியதாகவும் கூட வாடிக்கையாளர்கள் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். வாடிக்கையாளரும் கூட உரிமையாளரிடம் ஏன் இப்படி இவரிடம் கோபப்படுகிறீர்கள், உங்களுக்கு வேண்டுமென்றால் தனியாக அழைத்து பொறுமையாக நீங்கள் வாயில் சொல்ல வேண்டும், நீங்கள் அடிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என வாடிக்கையாளர்களும் கூட உரிமையாளரிடம் சொல்லிய அந்த காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா சென்னை தியாகராய நகர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ் அந்த கடையினுடைய உரிமையாளர் அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய கடை ஊழியரை தாக்கக்கூடிய அத்துமீறக்கூடிய அந்த காட்சி அந்த சம்பவமானது இன்றைய தினம் அரங்கேறி இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நேரத்திற்கு பரிமாற மாட்டாயா என்று அடித்ததோடு மட்டும் இல்லாமல் தனியாக அருகே இருந்த ஒரு அறைக்கு அழைத்து சென்று அவரை அடித்த ஒரு நிலையில நாம் அந்த காட்சிகளை பதிவு செய்யும் பொழுது சுதாரித்துக் கொண்ட அந்த ஊழியர் அந்த அறையிலிருந்து வெளியே வருகிறார். அப்பொழுது பார்த்தோம்னா அந்த கடை ஊழியரும் கூட அழுது கொண்டே வெளியே வரக்கூடிய ஒரு காட்சிகளும் கூட அரங்கேறி இருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு சில இடங்களில் நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில தொழிலாளர் நலத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்ற ஒரு கேள்வியை தான் நமக்கு எழுப்பி இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த கடை உரிமையாளர் மீது தொழிலாளர் நலத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.